Hi friends, welcome back to Forest Times. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மட்டன் கோலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் பொட்டுக்கடலை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 2 சின்ன துண்டு அளவு இஞ்சி, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மட்டன் நல்லா போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. இதை நான் மிக்சியிலே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கடையிலையே நல்லா கிரைண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம மட்டன்லாம் சேர்த்து வதக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சுருக்க சோம்பு, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட வச்சுருக்க பச்சை மிளகா, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கிடுவோம். வதக்கின பிறகு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதோட நம்ம வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் நல்லா வேகட்டும். ஸோ வேகும் போதே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த தண்ணியோடு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கோலா உருண்டை கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த தண்ணி எல்லாம் வற்றட்டும். ஸோ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எந்தவித தண்ணி சேர்க்காமல் இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் பொட்டுக்கடலை ஸ்மெல்லு தான் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பாலாக போட்டு உருட்டி ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம். சைடில் ஆயிலுமே சூடு பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கோலா உருண்டையை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே கோலா உருண்டை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க, இல்லாட்டினா உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.